மீனாட்சி சாரிங்க தெரியாம. என்ன வந்துட்டு அதுக்குள்ள போறீங்க? இருங்க. வாங்க மேல போய் பார்க்கலாம். கையை விடுமா. நான் வேற ஒருத்தவங்க தேடி வந்தோமா. நீ இது தப்பா நினைச்சு நினைக்கிறேன். என்ன விடு. வாங்க. விடுமா. போ இந்த ரூம்ல பாரு. நீ இந்த ரூம்ல பாரு. நீ போயா. ஒருத்தரை விட கூடாது. இருங்க. ஏய். சர்ச் வாடா. சார் என்னது சார் பிடிக்கிறீங்க? தப்பான தொழில் பண்ற இடத்துக்கு வந்தா அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? சார் சத்தியமா எனக்கு என்ன நடக்குது தெரியாது சார். நான் வேற ஒரு பொண்ணை தேடி வந்தேன். அதான் நானும் சொல்றேன். உன்னை தேடி தான் வந்திருக்க சார். அதுக்கு தான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசு. ஏய் ஓயா. சார் சார் சொன்னா கேளுங்க சார். எனக்கு தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் கையெடுங்க சார். விடு சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சார் நான் சொன்னா கேளுங்க சார். சார் நான் சொன்னா கேளுங்க சார். போலீஸ்கார மேலே கை வைக்கிறேன். வாடா. இந்தாங்க. இங்க ஏதோ தப்பான தொழில் நடக்குது. அதான் போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஓ போலீஸ் தான் ரைடு வந்திருக்காங்களா? போலீஸ் தான் ரைடு வந்திருக்காங்க. அண்ணா என்ன தேன வா வாமா. ஏய் ஜீவா ஜீவா மனசு என்னையா அது? என்னையாச்சு? அப்பா சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலப்பா. உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியும்டா. நீ கண்டிப்பா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்ட. நீங்க ஏன் ஜீவா அந்த இடத்துக்கு போனீங்க? எல்லாம் என் நேரம் வந்து. நான் ஒரு நல்லது பண்ணதான் அங்க போனேன். ஆனா அது தப்பான இடம் எனக்கு தெரியாது. ஹலோ யார் நீங்கெல்லாம்? இப்படி வாங்க. தேன ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு அக்யூஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சார் இவன் என் புள்ளதான் சார். இவன் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். இவன் ரொம்ப நல்லவன் சார். நல்லவனுக்கு அந்த மாதிரி இடத்துல என்ன வேலை? நான் அவனை அப்படி வளர்க்கல சார். அவன் ரொம்ப நல்லவன் தான் சார். தெரியாம அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டான். மத்தபடி அவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். பெத்தவங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் வெளியே என்னென்ன தப்பு பண்றான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சார் என் தம்பி அப்படியேப்பட்டவன் இல்ல சார். ஏதோ தெரியாம அங்க போயிருப்பான் சார். அப்படிப்பட்ட இடம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் சத்தியமா போயிருக்க மாட்டான் சார். தப்பு செய்யறவன்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க தான் பாப்பான். சார் என்ன சார் நீங்க? அவன் தப்பு பண்ணான்னு நீங்களே முடிவு பண்ணா எப்படி சார்? அவனை விசாரிச்சாதானே சார் தெரியும். எல்லாம் விசாரிச்சு தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். எங்க வேலையை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சொல்லி தராதீங்க. முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. சார் அப்படியெல்லாம் பையனை விட்டுட்டு போக முடியாது சார். அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல சார். அவனை வெளியில விடுங்க சார். என்ன வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ஐஜியா? நீ சொன்னா நான் விட்டுருணுமா? மரியாதையை கிளம்புங்க. அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான்ல சார். அவனை வெளியில விடுங்க சார். ஏய் சொல்லிட்டு இருக்கேன்ல, வாயா வெளியில வா. அப்பா 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 எங்க அப்பா மேல கைய வச்ச கொலத்துறோம். போலீஸ் மேல கை வைப்பியா உன்ன? ஹலோ சொல்லுக்கா. மீனாட்சி நாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஜீவாவை இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க ஸ்டேஷன்ல? நாங்க எவ்வளவு சொல்லியும் ஜீவாவை விட மாட்டேங்கிறாங்க மீனாட்சி. ஜீவாவும்
தெரியாம அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டான்னு சொல்றான். ஆனா அவ எந்த தப்பும் பண்ணல மீனாட்சி. அக்கா, நான் சொன்னேன்ல, நானும் அந்த இடத்துல தான்க்கா இருந்தேன். அவனை அரெஸ்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஆனா அவன் எதுக்கு அங்க போனானே தெரியல. அவ அது தப்பான இடம்னு தெரியாம போயிட்டான். மத்தபடி அவ எந்த தப்பும் பண்ற பையன் இல்ல மீனாட்சி. ரொம்ப நல்ல பையன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு எதுவுமே தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல மீனாட்சி, ஜீவா நிச்சயமா இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே மாட்டான். ஆனா எவ்வளவு சொல்லியும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல மீனாட்சி. அவரும் வக்கீல் கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு மீனாட்சி. அதான் மாமா இருக்கார்ல, நீ எதுக்கு அங்க போன? என்ன பேசுற மீனாட்சி? இந்த நேரத்துல ஜீவாக்காக நாம தானே வந்து நிக்கணும். அவன் நம்ம வீட்டு பையன் மீனாட்சி. நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கான். அவன் எப்படி இந்த நேரத்துல தனியா விட முடியும்? அக்கா, நீ பயப்படாத. அதான் மாமா இருக்கார்ல, அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க. நீ தைரியமா இரு. எதனாலும் எனக்கு கால் பண்ணு. சரி. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஜீவா எந்த தப்புமே பண்ண மாட்டாம்மா. ஆனா அத்தை அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அவங்கள எதிர்த்து பேசுறதே அவன் மட்டும்தான். அதனாலேயே அவன் வீட்டுக்கு வேண்டாதவன் ஆயிட்டான். அவனை யாருமே புரிஞ்சுக்கல. அவன் நல்லது பண்ணாலும் அதை தப்பா தான் பார்த்திருக்காங்க. அந்த விரக்திலேயே அவன் அப்படி ஆயிட்டான். அவனுக்குன்னு வாழ்க்கையில ஒரு துணை வந்தா அவன் சரியாயிடுவான்னு நானும் பொறுமையா இருந்துட்டேன். ஆனா இந்த நேரத்துல அவன் மேல இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு. அவன் எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனாட்சி. ஐயோ, இங்க பாருங்க அத்தை. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமா அக்கா எல்லாம் போயிருக்காங்கல்ல. ஜீவா மேல எந்த தப்பும் இல்லைன்னு கண்டிப்பா அவனை விட்டுருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என்னால முடியல மீனாட்சி. மத்த 2 பிள்ளைங்கள பத்தி கூட நான் அதிகமா கவலைப்பட்டதே இல்லை. அவங்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு இடத்துல நல்லா இருக்காங்க. என் பயம் எல்லாம் ஜீவாவை நினைச்சுதான். அவன் இப்படி ஒரு தப்பான பேர் எடுத்து ஜெயிலுக்கு போயிட்டானா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? உங்க நல்ல மனசுக்கு ஒண்ணு ஆகாதத்த. நல்லவங்களுக்கு எப்பவுமே சாமி துணை இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நல்லதே நடக்கும். எனக்கு அழுகையா வருது. எனக்கு யாருக்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு கூட தெரியல மீனாட்சி. இந்த அம்மாவை தான் நான் நம்பி இருக்கேன். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திடுமா?